தல அஜித் இப்ப கார் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த கார் ரேஸ் எங்க நடக்குது, எப்ப நடக்குது, எந்த மாதிரி கார் ரேஸ் அது அப்படிங்கிற டீடைல் பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? சீரியஸ்லி இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் ஒரு கார் ரேஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோல நிறைய டீடைல்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியாத டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம தல ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா அதுக்காக சொல்றாங்க. சமீப காலமாவே அஜித் அவர்கள் தன்னோட நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரேசிங்ல அதிக ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல இப்ப முதல் படியா பாத்தீங்கன்னா துபாயில நடக்க போற ஒரு ரேஸ்ல அவர் கலந்துக்க போறாரு. சரி, தல அஜித் இது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு, இது என்ன மாதிரி ரேஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? மக்களை, இப்ப தல அஜித் கலந்துக்க போற ரேஸ் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கார் டிரைவ் பண்ற ஒரு ரேஸுங்க. 24 மணி நேரம் கண்டினியூஸா கார் டிரைவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேஸ்ல அதுதாங்க மெயின் ரூல். காரோட ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா டைமர் ஒன்னும் ஓடிட்டே இருக்குங்க. நீங்க எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கறத அதுல வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட இந்த ரேஸ்ல இந்த வருஷம் கோப்பையை வெல்ல போறது யாரு அப்படிங்கிறதுல நிறைய காம்படிஷன் இருக்கு. இந்தியாவின் சார்பா போட்டியிடுற தல அஜித் அவர்கள் இப்போ ஒரு நல்ல டீமை செட் பண்ணிட்டு பயங்கரமா பிராக்டிஸ்ல ஈடுபட்டு இருக்காரு. ரீசென்ட் டைம்ல நீங்க சோசியல் மீடியால எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. தல அஜித் பாத்தீங்கன்னா இந்த ரேசிங் ட்ராக்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ற மாதிரி எல்லாம் அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 24 hour சீரியஸ்க்காக தாங்க. இந்த ரேசிங்ல சொல்ல போனா ஒவ்வொரு டீம்லயும் பாத்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா இருக்கணும். 24 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு ஆள்னால ஓட்ட முடியாது இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா 3 டிரைவர்ஸ் மாத்தி மாத்தி இதை ஓட்டுவாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட்ஸ், ஹவர்ஸ் போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 6 மெக்கானிக்ஸும் இருப்பாங்க. வண்டியில ஏதாவது ப்ராப்ளம்னா அதை அட்ரஸ் பண்றது, ஃபியூல் ஃபில் பண்றது மற்றும் டயர் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்கள் இருப்பாங்க. 24 மணி நேரம் அப்படிங்கிறதுனால காலை மாலை இரவுன்ட்டு டிஃபரெண்ட் கண்டிஷன்ல நீங்க ஓட்டி ஆகணும். அது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரேஸ்ல எப்படி ஓட்டினா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லப்படுது. இந்த ரேஸ் வந்து ஸ்பீடா ஓட்டுற மாதிரி ரேஸ் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்பீட்ல ஓட்டுறீங்களோ அதுதான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா 24 மணி நேரம் நீங்க கண்டினியூஸா ஓட்டணும், இன்ஜின் ஹீட் ஆகும், டயர் தேயும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? வேகமா போனா இதெல்லாமே சீக்கிரமாவே நடந்துரும். அதனால இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி யார் 24 மணி நேரம் ஓட்டுறாங்களோ அவங்க தான் சீரியஸ்லி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேசர் அப்படின்னு கூட சொல்லாங்க. சரி, இதுல கலந்துக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல யாரு வேணாலும் கலந்துக்கலாம். நீங்க ஒரு ப்ரொஃபஷனலான ரேசர் இல்லனா கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்டயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்கட டீமும் இருக்கு, காரும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த ரேஸ் நடக்க போற ஏரியாவோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 5.9 கிலோமீட்டர். இந்த ட்ராக் பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிறதுனால அப்பப்ப பாத்தீங்கன்னா மணல் புயல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா அப்பப்ப மாறிட்டே இருக்குமா. இந்த ரேஸ்ல வெற்றி பெறறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, பிரேக் சிஸ்டம். பிரேக் சிஸ்டம் வந்து பக்காவா ஒர்க் ஆனா மட்டும்தான் இந்த கேம்ல வந்து நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா பிரேக் சிஸ்டம் சரியா வேலை செய்யலைன்னா 24 மணி நேரம் உங்களால ஓட்ட முடியாது. ஒருவேளை நீங்க அதிகமா அப்ளை பண்றீங்க, டயர் தேயுது அப்படின்னாலும் உங்களால அதிகமா சர்வே பண்ண முடியாது. சரி, ரீசென்ட் டைம்ல அஜித் அவர்கள் கூட ஒரு மனுஷன், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கிற இவர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்காரு. யாரா இவரு அப்படின்னு கேக்குறீங்களா? இவரு தான் பாத்தீங்கன்னா இந்த டீமோட மேனேஜருங்க. இவர் பேரு ஃபேபியன். இவர் பாத்தீங்கன்னா 20 வருஷமா இந்த ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. நிறைய இன்டர்நேஷனல் ரேஸ்லயும் வின் பண்ணியிருக்காரு. இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் கூட இருக்காரு அப்படிங்கிறது அஜித் அவர்களுக்கும் ஒரு கூடுதல் பெனிஃபிட்டுங்க. சரி, இந்த ரேஸ் எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ற 10, 11, 12 தேதிகள்ல துபாயில நடக்குது. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் போய் இந்த ரேஸை பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கூடாத கூட்டம் அந்த ரேசிங் ஏரியால கூடும் நினைக்கிறேன். எப்படா இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்பவே பாருங்க, அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் சுரேஷ் சந்திராவெல்லாம் பாருங்க என்ன குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த பிராக்டிஸ் செஷன்ல தான் பாத்தீங்கன்னா அஜித் அவர்களோட கார் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க இப்ப வீடியோல பாத்துட்டு இருக்கிறதாங்க அந்த காட்சி. இந்த பாதையில தான் அவர் ஓட்ட போறாரு. ஆல்மோஸ்ட் அவரோட ஒரு கார் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இன்னொரு கார் அவர்கிட்ட ஸ்பேர் இருக்கு. இப்போ அந்த டேமேஜ் ஆன காரையும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தகவல் எல்லாம் வெளியே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்டி நடக்கிற இடத்துல கார் ரேம்ப் ஷோ நடந்திருக்குதுங்க. அதை பாக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் அங்க கூடியிருக்காங்க. தல அஜித்தோட காரும் வந்திருக்குது. நிறைய பேர் கரகோஷத்தோட அதை வந்து வெல்கமும் பண்ணிருக்காங்க. அதை தான் நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி பயங்கரமான நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரேஸுக்கு ரெடியாக போறாரு. நாளைக்கு ரேஸ் நடக்க போகுதுங்க. சரி, லைவ் ஸ்ட்ரீமிங் எதுல நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல தாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்க போகுது. 24H சீரியஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல. சோ இந்த லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே நாளைக்கு ஃப்ரீயாவே யூடியூப் சேனல்ல பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரேஸ்ல பாத்தீங்கன்னா பிரீமியமான கார்ஸ் தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. Porsche 911, Lamborghini Hurricane, Mercedes-Benz AMG GT3 மற்றும் Audi R8 போன்ற கார்கள் தான் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கார்களுங்க. அதே மாதிரி இந்த ரேஸ்ல யாரெல்லாம் அதிகமா ஜெயிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் நிறைய லிஸ்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே இவரு தாங்க. டச்சை சேர்ந்த பிரிக் மோலன் அப்படிங்கிறவரு இந்த ரேஸ்ல 3 டைம் ஜெயிச்சிருக்காருங்க. இவரு தான் இந்த ரேஸுக்கு ஜித்துன்னு சொல்றாங்க. இதுதான் அஜித் அவர்களோட டீம். நாளைக்கு கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எல்லாருமே அஜித்
அஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியாவை ரெப்ரசன்டேட் பண்ணி அஜித் அவர்கள் விளையாடுறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித் அவர்கள் வெற்றி பெறணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அண்ட் அஜித் அவர்களோட ரேஸை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் உங்களுக்காக நிறைய காத்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸ் நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜென்ரல் நியூஸ் மற்றும் செலிபிரிட்டிஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம காக போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும்.